கழுவி கழுவி போட்ட மண்ணே இவ்வளோ இருக்குன்னா அப்போ தங்கம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். என்னை சுற்றி இவ்வளோ இடம் கோல்டு தனி, ஸ்டோன் தனி. ஆனால் இருக்குது தங்கம் இருக்குது. ஏன்னா தனி ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. திஸ் இஸ் த ரியல் கேஜிஎஃப் நவ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஊருக்கு வந்திருக்கிறோம். ஸோ ஒன் டே இன் கேஜிஎஃப். ஸோ கேஜிஎஃப் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோலார் கோல்டு ஃபீல்ட். கோலார் கோல்டு ஃபீல்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள கோலார் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த விலாகில் வந்து நம்ம கேஜிஎஃப்பில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எனக்குமே பெரிய பிளான் இல்லை, அப்படியே ஃப்ளோவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த விலாகை எடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி கேஜிஎஃப்பில் இருக்கிறோம். கேஜிஎஃப்பில் இந்த ஒன் டேயில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த விலாகில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கேஜிஎஃப்பில் அப்படியே ஒவ்வொருத்தட்ட கேட்டு தான் வந்திருக்கோம். நமக்கு வந்து எந்த பிளானும் கிடையாது, கேஜிஎஃப்பை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு ஒன் ஆஃப் த மைன்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து வேர்ல்டுலே ரொம்ப டீப்பஸ்ட் மைன் அப்படிங்கிறாங்க. அந்த மைன்லாம் இப்போ வந்து க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ வேர்ல்டுலே வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப டீப்பஸ்ட் மைன்ஸாங்க. அதோட ஷாஃப்ட் தெரியுது பாருங்கள். உள்ளே வந்து இப்போ யாருக்குமே அலோடு இல்லை, கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு. ஸோ ஏதாவது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கினா தான் உள்ளே போக முடியுமா. உள்ளே போனாலுமே ஒரு 10 ஃபீட்டில் உள்ள குழிலெலாம் அப்படியே இந்த காற்று வாங்கி இருக்குமா. அது வந்து அப்படியே கிராவிட்டி ஃபோர்ஸில் இழுத்து பாடியே பாட்டாக்கிறோம் அப்படின்ட்டு இங்கே உள்ள செக்யூரிட்டி ஒருத்தர் சொன்னார். இதில் வந்து செக்யூரிட்டி இருக்கார், பட் ஆனால் வந்து உள்ளே அலோடு இல்லைங்க. எல்லாமே வந்து பயங்கரமான ஓல்டஸ்ட் பில்டிங்கு, கல் கட்டடம் பாருங்கள். அங்கே அப்படியே கம்ப்ளீட்டாக கல் கட்டடம். அதில் வந்து அந்த ஷாஃப்ட் தெரியுது பாருங்கள். இது மூலமாக தாங்க கேஜிஎஃப்பில் தங்கம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மைன்ஸ் இருந்த இடத்துக்கு பேரலான ரோட்டில் தான் இருக்கோங்க. மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம வந்து செக்யூரிட்டியை அப்ரோச் பண்ணோம். நம்மளை வந்து உள்ளே விடலை, நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ அதோட ஷாஃப்ட் தான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதாங்க இந்த மைன்ஸில் உள்ள ஷாஃப்ட்டுன்பாங்க. இதுதான் வந்து அந்த ரோப் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அந்த புல்லிஸ், பெரிய பெரிய புல்லிஸ், இது மூலமாக தான் அப்படியே உள்ளே இறக்குவாங்க. உள்ளே தோண்டி தான் மக்களும் உள்ளே போய் அந்த டனல் மாதிரிலாம் உருவாக்கி அதில் தான் வந்து இந்த நம்ம கோல்டெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ இது தாங்க இன்றைக்கி உள்ள நிலமை. ஸோ இதுதான், இப்படி தான் இங்கே இருக்குது கேஜிஎஃப். நீங்கள் வந்து படத்தில் பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. உள்ளே வந்து போகவே முடியாத அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு செடி காடு இது மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பெரிய ஷாஃப்ட்ஸை மட்டும் நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியுது. ஸோ அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து கில்பர்ட் ஷாஃப்ட் அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப டீப்பஸ்டான ஷாஃப்ட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ரொம்ப ஆழம் வரைக்கும் தோண்டியிருக்காங்க இது மூலமாக. இப்போ வந்து அங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு சில மக்கள் வந்து இங்கே கேட்கும்போது இன்னும் வந்து எங்கள் ஊரில் தங்கம் நிறையா இருக்குதுங்க, கவர்மெண்ட் நினச்சா எப்போனாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அடுத்த ஸ்பாட்டு கிளம்புறோம். அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள் அந்த ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் நம்ம நினச்ச மாதிரிலாம் இல்லைங்க, வேர்ல்டுலேயே ரொம்ப டீப்பாக தோண்டாங்கன்னாங்கல்ல. நான் முதல்ல காட்டின இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளியே வந்துட்டேன். ஆனாலுமே அந்த ஷாஃப்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேண்ணே. அந்த ஸ்பாட்டில் பாருங்களேன், அப்படியே இந்த ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் ட்ரீஸ்க்கு நடுவில் அந்த ஷாஃப்ட் வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ வந்து பழைய காலத்துலலாம் இது வந்து ஆக்டிவாக இருக்கிற காலத்தில் பார்த்துருந்தா இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்குங்க, சான்ஸே இல்லை. ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து போகிறதுக்கு வழி இல்லை. போனாலுமே அங்கங்கே குழி இருக்கும், விழுந்துருவோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. குழி இருக்கோ இல்லையோ, பட் வந்து ஆப்ரேஷனில் இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறது வந்து ரிஸ்க்கு தாங்க என்றைக்குமே. இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு மைன்ஸ் தெரியுது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல உள்ள மைன்ஸோட ஷாஃப்ட் தெரியுது பாருங்கள். இது ஒரு சின்ன ஷாஃப்ட் தான், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததோட சின்ன ஷாஃப்ட் தான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகிற வழியிலலாம் உங்களுக்கு வந்து இந்த ஷாஃப்ட்டுகள் வந்து தெரியும். அதாவது ரொம்ப பழசு துருப்பிடிச்சு போய் அதில் வந்து எந்த யூசேஜுமே கிடையாது. பட் ஸ்டில் வந்து அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா, அப்போ வந்து அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்குங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம ஷாஃப்டெல்லாம் பார்க்க முடியுது. ஷாஃப்ட் மூலமாக தான் அந்த காலத்தில் வந்து கீழே வந்து அப்படியே அந்த பூமியை வந்து அடித்து அது ஒரு லிஃப்ட் மாதிரி தாங்க, அது மூலமாக தான் அடித்து அந்த டெப்த்துக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட் இருக்குது பாருங்கள். இப்போ கேட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, உள்ளே போக முடியாது, அப்படி வெளியிலேருந்து பார்க்க முடியும். வெளியிலேருந்து காட்டுற பாருங்க, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வெளியாக தான் வந்து அந்த காலத்தில் ஒர்க்கர்ஸ்லாம் உள்ளே போயிருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் வே ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க மைன்ஸில்? நாங்கள் மைன்ஸில் வந்து
கீழெல்லாம் போயிருக்கீங்களா? கீழே போயிருக்கோம். என்ன பண்ணுவீங்க உள்ள? அது இது மண் வாரணும். அதாவது இப்போ உங்களை எப்படி உள்ளே இறக்குவாங்க? லிஃப்ட்டு அதான் அந்த ஷாஃப்ட் மூலமாக போகுமோ? எவ்வளோ தூரம் போவீங்க? 1.25 மைல், அதாவது 3 மைல்ஸ் கீழே. ரொம்ப ஸ்பீடாக போகுமா மெல்ல போகுமா? இல்லை ஃபாஸ்ட்டாக போயிடும். ஒன்றும் செய்யாதா உங்களுக்கு? சரி. ஒரு லிஃப்ட் கீழே போகும், ஒன்று மேலே வரும். அப்படி அங்கே போயிட்டு வந்து அந்த மண்ணெல்லாம் வாரி வண்டியில் போட்டு கேஜில் லிஃப்டில் பண்ணி மில்லுக்கு போயிட்டு மண்ணாக தான் எடுத்து மேலே அனுப்பணும். கீழே போய் சுரண்டி தங்கம்லாம் எடுக்க மாட்டீங்க? இருக்குது தங்கம், ஆனால் எல்லாம் சேர்த்து அனுப்பிடணும் மேலே. ஓகே. ஸோ மேலே வந்து இந்த அரிச்சு போடுறது தான் இந்த இது மாதிரி சேருது, கிராஃபைட் மாதிரி. கோல்டு தனியாக வரும். பிரிச்சிருமா மிஷினு? அப்போவுமே மிஷினுக்கு அவ்வளோ பிரிச்சிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள் கண்ணால்? தங்கத்தை பார்த்துருக்கீங்களா? எல்லோவாக தான் இருக்கும், கருப்பாலாம் இருக்காது. சரி, மண்ணில் இருக்கும்போது மண்ணோட இருக்கும்போது தங்கம் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னாக்கா இது இருக்கும் மலையில் வந்து ஒயிட்டு ஒரு லைன் மாதிரி வரும். சரி. அந்த ஒயிட் லைனில் வந்து எல்லோ கலரில் கோல்டு வரும். அதான் கோல்டு. அது சுரண்டி எடுக்கணுமா? இல்லை, பிளாஸ்டிக் வெடிக்கிற மாதிரி. அப்போ அந்த கல் மாதிரி எடுத்துகிட்டு வருவீங்க. வச்சுட்டு அந்த கல்லை எடுத்து மில்லுக்கு அனுப்புகிறாங்க. மில்லுலேருந்து கோல்டு தனி, ஸ்டோன் தனி. நீங்கள் எத்தனை வருஷமாக கேஜிஎஃப்ல? 27 இயர்ஸ். முடிச்சு வரும்போது உங்களுக்கு செட்டில்மெண்ட்லாம் கொடுத்தாங்களா? மைன் க்ளோஸ் பண்ணும்போது கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி மைன் ஃப்யூச்சரில் திறக்க வாய்ப்பு இருக்கா? டவுட்டு தான். ஆனால் இருக்குது, தங்கம் இருக்குது. ஏன்னா தண்ணி ஃபுல்லாக ரொம்ப இருக்குது. அந்த தோண்டின குழி மேலே தண்ணி நிரம்பி இருக்குது. சரி சார், நன்றி ஐயா. உங்கள் பேர்? கிருஷ்ணமூர்த்தி. இதே ஊர் தான் உங்களுக்கு? இதே ஊர். நன்றி. அந்த மைன்ஸு சாப்பிட்ட பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. ஒரு வேலை பார்த்த ஒரு ஆள் மூலமாக தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். நன்றியா. தேங்க்யூ. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் இந்த நியூ இம்பீரியல் பேக்கரி அண்ட் ஆயில் மேன் கேஜிஎஃப் 90, அதாவது சின்ஸ் 1880 இருக்குதுங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 145 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 150 இயர்ஸ் ஆக போகுது. இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க. அதாவது நியூ இம்பீரியல் பேக்கரி. இது வந்து கேஜிஎஃப்ல கிட்டத்தட்ட 150 இயர்ஸாக இருக்குது. ஸோ ஒரு மோர் தென் 4 ஜென்ரேஷனாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது சரியான கூட்டங்க இந்த பேக்கரியில். இந்த பேக்கரியில் லோக்கலில் உள்ளவங்க, அதுக்கு போக வெளியூரில் உள்ளவங்களும் எல்லாருமே இங்கே வந்து வாங்குறாங்க. கடை பார்த்திங்கன்னா அந்த பழமை மாறாத ஒரு லுக்லேயே இருந்துச்சு. அவங்களோட செல்ஃபு அது எல்லாமே அப்படி தாங்க இருந்துச்சு. இந்த கடை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பல ஜென்ரேஷனாக நடத்திட்டு வராங்க. இந்த ஜார்லாம் பாருங்களேன், அப்படியே பழைய காலத்து ஜார் தான். இங்கே ஏகப்பட்ட சூஸ்பெரி வெரைட்டிஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இவங்ககிட்ட வந்து பப்ஸு வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. பப்ஸு, தில்பசன், அதுக்கப்புறம் வந்து இவங்ககிட்ட வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கேக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒன்று வாங்கினோம். ஆனால் எதுவுமே வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம சாப்பிட்டு வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சு. பட் நான் வாங்கி சாப்பிட்டதில் எல்லாமே வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. நீங்கள் வந்து எப்போமாவது கேஜிஎஃப் பக்கம் போனீங்கன்னா இந்த இம்பீரியல் பேக்கரியை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் அங்கேயே சுட எந்த ஐட்டம்னாலும் சாப்பிடலாம். இல்லாட்டி கூட நீங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு போகலாங்க. ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். ஸோ கேஜிஎஃப்பில் ஒரு சைனட் மலைக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப வழி கேட்டு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் போயிட்டுருக்குறோம் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஒரு வழி இருக்குன்னு இருக்காங்க, காட்டுறவங்களுக்கு. கேஜிஎஃப்பில் எல்லா இடமுமே செம த்ரில்லிங்காக இருக்குது. அதாவது எந்த இடமும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு தான் போகிறோம். ஆனால் அவங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எதை கேட்டாலுமே நல்லா கைட் பண்ணுறாங்க. அது ரொம்ப அந்த கேஜிஎஃப் மக்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. கேஜிஎஃப் மக்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். சூப்பர். ரொம்ப ஒரு அன்பான பேச்சு, நல்ல ஒரு அப்ரோச்சுங்க. ஸோ ரயில்வே ட்ராக் வழியாக வந்து இங்கே ஒரு ஒத்தடி பாதை போகுது. அதுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். பாருங்கள், இதை வந்து சைனைடு மலைகள்ங்கிறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த மண் அடியிலேருந்து எடுக்கிறாங்கல்ல கோல்டு தோன்றதுக்கு, அந்த மண் தாங்க இது. இதுதான் மில்லு. இங்கே வந்து இந்த தண்ணியை வச்சு, அதாவது பாய்லர் மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெண்ணி மாதிரி போட்டிங்க பாருங்கள், ஒன்று தெரியுது பாருங்கள், பாய்லர் மாதிரி வெண்ணி மாதிரி வெண்ணி மாதிரி ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி இந்த மில்லில் வந்து இந்த மண்ணை எல்லாம் கழுவிருக்காங்கங்க. பாருங்கள், கழுவி போட்ட மண்ணே இவ்வளோ இருக்குன்னா அப்போ தங்கம் எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பாருங்கள். என்னை சுற்றி இவ்வளோ இடம். தங்கத்தை பிரிச்சுட்டு இந்த மண்ணை போட்டிருக்கதே இவ்வளோ இருக்குது. நான் காட்டுற இடம் வந்து ஒரு 10% கூட கிடையாதுங்க கேஜிஎஃப்பில். அப்போனா பார்த்துக்கோங்க.
மழை அளவுக்கு மண்ணை கழுவிருக்காங்கன்னா அப்போ தங்கம் எவ்வளோ பேருக்குன்னு நினச்சி பாருங்கள். இதுதாங்க என்னை சுற்றி இருக்கிறதா மைன்ஸோட வேஸ்ட்டுன்னே சொல்லலாம். கோல்டு போயிடுச்சு, இந்த வேஸ்ட்டு தான் நம்மகிட்ட இருக்குது. இது வந்து கிராஃபைட் மலை அப்படிங்கிறாங்க. சுற்றி பாருங்களேன், வண்டு சத்தம் கேட்குதா? பக்கத்துலேயே மில்லுலாம் போட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வெறும் மண்ணு தான். மண் எல்லாம் போட்டு போட்டு அப்படியே இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு உட்டு மாதிரியோ ராக்கு மாதிரியோ கல் மாதிரியோ, ஆனால் மண் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பாருங்கள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ கேஜிஎஃப்பில் தங்கம் குமிஞ்சு இருந்ததுக்கு இந்த மண்ணே ஒரு சாட்சி தாங்க. அவ்வளோ மண்ணை கழுவி போட்டிருக்காங்க. இந்த இடத்த பாருங்களேன், பார்க்குறதுக்கே ஒரு பயமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. அப்படியே வளைவாக அப்படியே மண் போட்டு போட்டு அந்த மண்ணெல்லாம் உருக்கி இதை பாருங்களேன். இது மண்ணா பாறையானுங்கிற மாதிரி, அதாவது இதை வந்து சைனைடுங்கிறாங்க. பயங்கர ஒரு பாறைன்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்குது பாருங்கள். காலத்தில் ராஜா மாதிரி இருந்த இடம் இப்போ வந்து இந்த இடத்துல சில மூவிஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது மன்மத ராசா அந்த பாட்டில் இருந்து இப்போ உள்ள கேஜிஎஃப் படம் வரைக்கும் இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்களாங்க. சரியான வெயிலுக்குள்ளே தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள், இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி அணை மாதிரிலாம் கெட்டி வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். அது சம்மந்தமான ஃபேக்ட்ரிலாம் இங்கே பக்கத்தில் இருந்திருக்கு, எதுவுமே இப்போ யூஸில் இல்லை பாருங்கள். ஸோ இங்கே தெரியுது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து மில்லுங்கிறாங்க. மில்லுன்னா இந்த மண் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்களா, அந்த மண்ணை வந்து தங்கம் தனியாக மண் தனியாக பிரிச்சுருக்குறாங்க. இந்த மில்லில் தான் பிரிச்சுருக்குறாங்க. இப்போ எல்லாமே ஸ்க்ராப் ஆகிட்டு அதோட வேஸ்ட்டு தான் வந்து இப்படி வந்து ஒரு பெரிய மவுண்டெயின் அளவுக்கு உருவாகிருக்கு பாருங்கள். தெரியுதா? அந்த மண் தண்ணி அப்படியே சேர்ந்து அப்படியே லேயராக ஃபார்ம் ஆகி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குங்க. ஸோ இந்த இடத்துக்கு நாங்கள் சேஃபாக போயிட்டு வந்துட்டோம். பட் இந்த இடத்துக்கு போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ நாங்கள் ஒரு செக்யூரிட்டி மூலமாக அவங்களோட ஹெல்ப் மூலமாக நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். இது போக அவங்க வந்து யாரையுமே அலோவ் பண்ணுறதும் இல்லை. நிறையா வந்து இல்லீகல் விஷயமா இருக்கலாம், ராபரியாக இருக்கலாம், சேஃபான பிளேஸ் கிடையாதுங்க. ஸோ எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணும்னு ட்ரை பண்ணாதீங்க. வெர்ச்சுவலாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து கேஜிஎஃபோட இன்றைக்கி உள்ள சிச்சுவேஷன் இப்படி தாங்க இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாரத் கோல்ட் மைன்ஸ் லிமிட்டடோட ஸ்வர்ணா பவன். இங்கே தான் வந்து நீங்கள் வந்து கேஜிஎஃப்பில் சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவுக்கு உள்ளே போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெர்மிஷன் வாங்குறதுக்கு உண்டான இடங்க. இங்கே வந்து தான் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே வந்து தான் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும். இவங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காண்டி விசிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அவங்களே வந்து ஒரு சூப்பர்வைசர் மூலமாக உங்களுக்கு எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த எபிசோடை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஜிஎஃப் எபிசோடில் நம்ம கூடி சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.